எளிமையான சமையலும் ஆரோக்கியமான வாழ்வில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வெந்தயத்தை ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருந்தேன். அது சூப்பராக முளைச்சி வந்துருந்துச்சு. எப்போவுமே நைட்டு வெந்தயத்தை ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடுவோம் நானும் ஹஸ்பண்டும். அந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி முளைக்கட்டின வெந்தயத்தை காலைல ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு கூட ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடித்தோம் அப்படின்னா எவ்வளோ தொப்பை இருந்தாலும் ஒரு மாதம் கண்டினியூவாக சாப்பிட்டோம்னா அப்படியே அந்த தொப்பை இருந்த இடம் தெரியாமல் போயிருங்க. நிறைய பேருக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஆள் ஒல்லியாயிருவாங்க, ஆனால் தொப்பை மட்டும் அசிங்கமாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் இந்த மாதிரி வெந்தயத்தை முளைக்கட்டி சாப்பிட்டு பாருங்கள், அந்த தொப்பையெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடும். எல்லாருமே தொப்பை இருக்கவங்க சாப்பிடலாம். அது மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்டும் அதிகம். பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களும் சாப்பிட்லாம். மத்தியான சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கு மட்டரிசி தான் அன்றைக்கி ஊற வச்சுருந்தேன். எழுந்திரிச்சோனையே அதை ஒரு பக்கம் குக்கரில் வேக போட்டுட்டேன். எப்பயுமே மட்டரிசி வேக வைக்கிறப்ப உப்பு விட்டு வேக வைக்கணும், அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். எனக்கு காலை சாப்பாடு தோசை தான். தம்பிக்கு எப்பயுமே நான் ப்ளைன் தோசை ஊற்றி கொடுக்க மாட்டேன். ஒன்று முட்டை போட்டு கொடுப்பேன், அப்படி இல்லைனா கேரட்டு இல்லைனா ஏதாவது ஒரு பொடி தூவி அந்த மாதிரி தான் கொடுப்பேன். முட்டை தோசையில் கொஞ்சமாக நெய் ஊற்றி கொடுத்தா அவனும் சாப்பிட்டுக்கிட்டான். தோசை வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் கருப்பு கவுனி அரிசியில் அவல் வாங்கி வச்சுருந்தேன். அதில் தான் தேங்காய் சாதம் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சேன். கருப்பு கவுனி அவல் நார்மல் அவல் மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு 15 நிமிஷமாவது ஊற வைக்கணும். ஊறிட்டு அப்படின்னா எப்படி தெரியும்னா கொஞ்சம் அமுக்கி பார்த்தோம்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் அவல் செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு கடல இருந்தால் சேர்த்துக்கலாம், என்கிட்ட கடலை. அப்புறம் நான் முந்திரி பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா, இஞ்சி துருவுனது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காவை போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதங்கிக்கணும், கருக விட்டுறக்கூடாது. வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளிஞ்சு வச்சுருக்க அந்த அவலை எடுத்து வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்தோம் அப்படின்னா நல்லா தேங்காய் பூ அவல் ரெடி. வெயிட் லாஸில் இருக்கவங்க இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா போர் அடிக்காமல் சாப்பிடலாம். ஏன்னா ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னாலும் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்டா தான் நமக்கெல்லாம் இறங்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அவல் கிடச்சது அப்படின்னா. ஏன்னா லஞ்சுக்கு சவுச்சவில் கூட்டு தான் செஞ்சுருந்தேன். ஒரு காலத்தில் இந்த சவுச்சவுலாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம். அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தான் குழந்தைக்காக சாப்பிட ஆரம்பித்தது. இப்போயுமே சவுச்சவை தனியாக செஞ்சு சாப்பிட பிடிக்காது, இந்த மாதிரி கூட்டு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதுக்கு நான் பாசிப்பருப்பு தோரம்பருப்பு ரெண்டுமே போட்டு தான் செய்வேன். கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சவுச்சவ் எல்லாத்தையும் போட்டு மஞ்சள்தூள் பெருங்காயத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேங்காய் பேஸ்ட்டு போடணும். தேங்காய் மிளகு சீரகம் சோம்பு போட்டு அரைச்சி அதை போட்டு கொதிக்க வச்சுட்டு தாளிப்பு கொடுத்து இறக்கிற வேண்டியதுதான். இதுக்கு உரப்பு அப்படின்னு பார்த்தா வேக வைக்கிறப்ப ஒரு பச்சை மிளகாவும் இந்த தாளிக்கிறப்ப ஒரு பட்டை மிளகாவும் போடுறோம். அந்த உரப்பு தான் குழந்தைங்களுக்கெல்லாம் காய்கறி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா காரம் இல்லாமல் நல்லா சாப்பிடுவாங்க. சாதமும் பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கூட்டு செஞ்சதுனால சைடிஷ் எதுவுமே செய்யலை, இதில் உள்ள காய்கறியை வச்சே சாப்பிட்ருவோம். இன்றைக்கி இதுதான் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்.